வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி டிரம்புடனான தொலைபேசி அழைப்பின் போது உக்ரைனிய எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்த ஒப்புக்கொண்டதாக கிரெம்ளின் தெரிவித்துள்ளது. அதாவது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட நீண்டகால சமாதான திட்டத்திற்கு புட்டின் எதிர்ப்பு தெரிவித்தார். இரு தலைவர்களும் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பேசியதாக கிரெம்ளின் செவ்வாய்க்கிழமை கூறியது. உக்ரைன் அமெரிக்க ஆதரவுடன் ஒரு மாத கால போர் நிறுத்தத்தை ஆதரிக்க ஒப்புக்கொண்டதிலிருந்து இது அவர்களின் முதல் அறியப்பட்ட தொலைபேசி உரையாடல். மட்டுப்படுத்தப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் என்ற போதிலும் ரஷ்யாவிடமிருந்து பெறப்பட்ட முதல் உறுதியான நடவடிக்கை. அந்த வகையில் இது ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கான முயற்சிகள் ட்ரம்ப் வெற்றி பெற்றார் என்றுதான் கூற வேண்டும். இதில் அவர் முக்கியமாக உக்ரைனுக்கான சலுகைகளுக்காக அழுத்தம் கொடுத்தார் என்று கூறப்படுகிறது. கிரெம்ளினை பொறுத்தவரை ட்ரம்ப் மேம்பட்ட உறவுகளின் தூண்டுதலையும் ரஷ்யாவின் மேற்கத்திய தனிமைப்படுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். ட்ரம்ப் முடிந்தவரை விரைவில் ஒரு போர் நிறுத்தம் செய்ய தனது விருப்பத்தை கூறியுள்ள நிலையில் புட்டின் அதிக சலுகைகளை நாடுவது போல் தெரிகிறது. செவ்வாய்க்கிழமை மாலை உக்ரைனின் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி கூறிய போது அமெரிக்கா உக்ரைனின் ஆதரவுடன் முன்வைத்த முழு போர் நிறுத்தத்திற்கான முன்மொழிவை ஜனாதிபதி புட்டின் நிராகரித்ததாக கூறினார். ரஷ்ய அரசு ஊடகத்தின் கூற்றுப்படி தொலைபேசி அழைப்பில் 30 நாள் போர் நிறுத்த முன்மொழிவு பற்றி புட்டின் பல குறிப்பிடத்தக்க நிபந்தனைகளை கூறினார். உக்ரைனுக்கான ராணுவ உதவியை முற்றிலுமாக நிறுத்துவதே மோதலை தீர்ப்பதற்கான முக்கிய நிபந்தனை என்று ட்ரம்புக்கு வலியுறுத்துவது இதில் அடங்கும். ஒரு வாரத்திற்கு முன்பு உக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சாபிகா மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ரெஸ்டெப் உமெரோவ் உக்ரைன் ஜனாதிபதியின் தலைமை அதிகாரி ஆண்ட்ரி ஜெர்மக் தலைமையிலான தூதுக்குழுவுடன் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ட்ஸ் ஆகியோர் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தைக்கு அமர்ந்தனர். 8 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அமெரிக்காவும் உக்ரைனும் ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டனர். அதில் ரஷ்யாவின் ஒப்புதலுக்கு உட்பட்டு ரஷ்யாவுடன் 30 நாள் போர் நிறுத்தத்திற்கான ட்ரம்ப் நிர்வாகத்தின் முன்மொழிவை உக்ரைன் ஆதரிக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. அந்த முன்மொழிவில் கருங்கடலில் போர் நிறுத்தம் மற்றும் வான் தாக்குதல்களில் போர் நிறுத்தம் என்று 2 அம்சங்கள் இருந்தன. அவற்றை புட்டின் நிராகரித்தார். ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட பதிவில் அனைத்து எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்புகளில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொண்டோம். அடுத்து ஒரு முழுமையான போர் நிறுத்தம் மற்றும் இறுதியில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான இந்த பயங்கரமான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சமாதான ஒப்பந்தம் என்று விரைவாக செயற்படுவோம் என்று பதிவிட்டுள்ளார். நாம் நம்பிக்கையுடன் மனித நேயத்திற்காக வேலையை செய்து முடிப்போம் என்றும் குறிப்பிட்டார். உக்ரைனின் முக்கியமான கனிம வளங்களை எடுப்பது தொடர்பாக அமெரிக்காவும் உக்ரைனும் கூடிய விரைவில் ஒரு ஒப்பந்தத்தை முடிக்க ஒப்புக்கொண்டனர். ட்ரம்புடனான தனது தொலைபேசி அழைப்புக்கு முன் ரஷ்ய ஜனாதிபதி போர் நிறுத்தத்திற்கான யோசனை சரியானது என்றும் நாங்கள் அதை நிச்சயமாக ஆதரிக்கிறோம் என்றும் கூறியிருந்தார். ஆனால் எந்த ஒரு போர் நிறுத்தத்தையும் தாமதப்படுத்தவோ அல்லது தடம் புரளவோ செய்யக்கூடிய பல நிபந்தனைகளை குறிப்பிட்டார். அந்த நிபந்தனைகள் உக்ரைன் புதிய துருப்புக்களை அணிதிரட்டுவது, துருப்புகளுக்கு பயிற்சி அளிப்பது மற்றும் போரில் ஏதேனும் இடைநிறுத்தம் இருக்கும் வரை ஆயுதங்களை இறக்குமதி செய்வது ஆகியவை தடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை உள்ளடக்கியது. அந்த நிபந்தனைகள் பற்றி இருதரப்பும் தகவல் வெளியிடவில்லை. செவ்வாய்க்கிழமை 2 மணி நேர உரையாடலில் ரஷ்ய விளக்கத்தின்படி உக்ரைனுக்கான ராணுவ உதவியை முற்றிலுமாக நிறுத்துவதே மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முக்கிய நிபந்தனை என்று புட்டின் ட்ரம்புக்கு மீண்டும் தெரிவித்தார். ஆனால் வெள்ளை மாளிகை வெளியிட்ட விளக்கத்தில் அந்த கோரிக்கை பற்றியோ அல்லது 2014ஆம் ஆண்டு கிரிமியாவை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்த பின்னர் ரஷ்யா எந்த நிலப்பரப்பை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பது பற்றியோ எந்த விவாதமும் செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படவில்லை. இந்த ஒப்பந்தத்தை விரிவுபடுத்த மத்திய கிழக்கில் கூடுதல் பேச்சுவார்த்தைகள் திட்டமிடப்பட்டுள்ளன என்று வெள்ளை மாளிகை உரையாடலின் வாசிப்பில் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் என்று அவர்கள் குறிப்பிடுவது பெரும்பாலும் சவுதி அரேபியாவில் என்பதாக இருக்கலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ட்ரம்ப் கூறிய போது புட்டினுடன் பிராந்திய பிரச்சனைகள் மற்றும் உக்ரைனிய மின் உற்பத்தி நிலையங்களில் தலைவிதி குறித்து விவாதிக்கப் போவதாக கூறியிருந்தார். சில சொத்துக்களை பிரிப்பது குறித்து ஏற்கனவே கலந்துரையாடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியுமா என்பதை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் என்று ட்ரம்ப் கூறினார். அது ஒருவேளை நம்மால் முடியும் அல்லது ஒருவேளை நம்மால் முடியாது, ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன் என்றார்.
சொத்துக்கள் அல்லது மின் உற்பத்தி நிலையங்கள் என்றால் என்ன என்பதை ட்ரம்ப் விவரிக்கவில்லை. ஆனால் சிபிஎஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் விட்காஃப் அணு உலை பற்றி குறிப்பிட்ட அதே நாளில் அவரது கருத்துக்கள் வந்தன. விட்காஃப் அணு உலை தெற்கு உக்ரைனில் உள்ளது. சபோரிசியா அணுமின் நிலையம் என்றும் பொதுவான பெயரில் அழைக்கப்படுகிறது. மின் உற்பத்தி நிலையங்கள் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டது சபோரிசியா அணுமின் நிலையத்தை குறிப்பதாக தோன்றியது. இதே போரின் ஆரம்பத்தில் ரஷ்யா கைப்பற்றி இன்னமும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. 6 உலைகளை கொண்டு அணுமின் ஆலை ஐரோப்பாவின் மிகப்பெரியது. மின் உற்பத்தி நிலையத்தை பற்றி ட்ரம்ப் குறிப்பிட்ட விவாதம் ரஷ்யா அதை விட்டுக் கொடுப்பதில் கவனம் செலுத்துமா அல்லது ஏதேனும் ஒரு போர்நிறுத்த நிபந்தனையின் கீழ் அதை வைத்திருப்பதற்கான வழியை கண்டுபிடிப்பதா என்பது உடனடியாக தெரியவில்லை. உக்ரைனில் தெற்கு சபோரிசியா பிராந்தியத்தில் உள்ள டினிப்ரோ ஆற்றின் அருகே இந்த மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது. டினிப்ரோ ஆற்றுக்கு வடக்கே உள்ள பகுதிகள் உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ளன. அணுமின் ஆலையை உக்ரைனிடம் ஒப்படைப்பது என்பது ரஷ்யா தனக்கு சொந்தமானதாக கருதும் பிரதேசத்தை விட்டுக் கொடுப்பதாகும். பெரிய டினிப்ரோ ஆற்றின் இயற்கையான தடையின் காரணமாக உக்ரைனிய தாக்குதல்களில் இருந்து ஒப்பீட்டளவில் பாதுகாக்கப்பட்ட ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் உக்ரைனின் துருப்புகள் காலூன்றவும் இது உதவும். அதே சமயம் 3 வருட போருக்கு பின்னர் அணுமின் நிலையம் மோசமான நிலையில் இருப்பதாகவும் முழு செயற்பாடுகளை மீட்டெடுப்பதற்கு ரஷ்யாவிடமிருந்து நிறைய நேரமும் முதலீடும் தேவைப்படும் என்றும் எரிசக்தி நிபுணர்கள் கூறுகின்றனர். ரஷ்ய பொருளாதாரத்தின் மீதான மேற்கத்திய பொருளாதார தடைகளை தளர்த்துவது போன்ற வேறு ஏதாவது பேச்சுவார்த்தைகளில் இந்த அணுமின் நிலையத்தை மாற்றீடு செய்ய முயற்சி செய்வதற்கான வாய்ப்பை ரஷ்யா இதில் காணலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அதாவது மேற்கத்திய தடைகளை நீக்குங்கள், அணுமின் நிலையத்தை தருகிறோம் என்று ரஷ்யா பேரம் பேசலாம். காரணம், ஏராளமான பணம் செலவு செய்து இந்த அணுமின் நிலையத்தை திருத்தி பயன்படுத்துவது ரஷ்யாவுக்கு தேவையற்ற வேலை மற்றும் செலவு. போர்க்காட்சிகள் மற்றும் செயற்கைக்கோள் படங்களை பகுப்பாய்வு செய்து மேற்கத்திய அமைப்புகளால் தொகுக்கப்பட்டு போர்க்கள வரைபடங்கள் ரஷ்ய படைகள் ஏற்கனவே குர்ஸ்கில் இருந்து உக்ரைனின் சுமி பகுதிக்குள் நுழைந்துள்ளன என்பதை காட்டுகின்றன. குர்ஸ்கில் மீதமுள்ள உக்ரைனிய துருப்புக்களை சுற்றி வளைத்து அல்லது போரில் புதிய முன்னணியை திறப்பதற்கான முயற்சியாக இருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கும் சுமி பிராந்தியத்தில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்த ரஷ்யா தயாராகி வருவதாக செலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். குர்ஸ்கில் பின்னடைவுகள் இருந்த போதிலும் உக்ரைனின் படைகள் உக்ரைனின் கிழக்கு டொனட்ஸ் பகுதியில் ரஷ்ய தாக்குதலை தடுத்து நிறுத்தியுள்ளன. மேலும் ராணுவ ஆய்வாளர்கள் மற்றும் உக்ரைனிய துருப்புக்களின் கூற்றுப்படி உக்ரைன் ராணுவம் கிழக்கு உக்ரைனில் சிறிய நிலப்பரப்புகளை திரும்ப பெற தொடங்கியுள்ளது. அதே நேரத்தில் ராணுவ ஆய்வாளர்கள் 15 மாதங்களுக்கு மேலாக தாக்குதலுக்கு பின்னர் ரஷ்ய படைகள் கிழக்கு உக்ரைனில் சோர்வடைந்து விட்டதா அல்லது புதுப்பிக்கப்பட்ட உந்துதலுக்காக மீண்டும் ஒன்றிணைகின்றனவா என்று விவாதித்து வருகின்றனர். சமீப கால அமெரிக்க உக்ரைன் பதட்டங்களும் எந்த ஒரு சமாதான பேச்சுக்களில் சில சலனங்களை ஏற்படுத்தலாம். பதவி ஏற்றதிலிருந்து ட்ரம்ப் அமெரிக்க ராஜாங்க கொள்கையை ரஷ்யாவுக்கு ஆதரவாக மாற்றியமைத்துள்ளார். போரை தொடங்கியதற்காக உக்ரைனை குற்றம் சாட்டிய கிரெம்ளின் பேசும் கருத்தை எதிரொலிப்பது உட்பட அதில் அடங்குகிறது. இது அமெரிக்க ராணுவ உதவியின் அளவை ட்ரம்ப் குறைப்பாரா என்பது குறித்து உக்ரைனின் எச்சரிக்கையை எழுப்பியது. பிப்ரவரி 28ஆம் தேதி ட்ரம்ப் மற்றும் துணைத் தலைவர் ஜேடி வான்ஸ் ஆகியோர் ஓவல் அலுவலகத்தில் செலன்ஸ்கி அமெரிக்க ஆதரவுக்கு அவர் போதுமான அளவு நன்றியுடையவராக இல்லை என்று கூறிய சம்பவம் பொதுமக்களின் பார்வையில் இரு தரப்புக்கும் இடையே விரிசல் ஏற்பட்ட தோற்றத்தை ஏற்படுத்தியது. அப்போதிருந்து உக்ரைன் ட்ரம்ப் நிர்வாகத்துடனான உறவுகளை சுமூகமாக்க முயன்றது. மேலும் செலன்ஸ்கி அமெரிக்க உதவிக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டு முதல் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்த ஒரு உடன்பாட்டின் ஒரு பகுதியாக ரஷ்யா எடுத்த நிலத்தில் உக்ரைன் சலுகைகளை வழங்க வேண்டும் என்று அமெரிக்கா ராஜாங்க செயலாளர் ரூபியோ கூறினார். ஆனால் ரஷ்யா என்ன ஒப்புக்கொள்ள தயாராக உள்ளது என்பதை தீர்மானிக்க மாஸ்கோவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது கட்டாயமாகும் என்றும் அவர் கூறினார். நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்க ஆதரவு முன்மொழிவுக்கு உடன்படுவதற்கு முன் உக்ரைன் எந்த ஒரு போர் நிறுத்தத்திலும் பாதுகாப்பு உத்தரவாதங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஐரோப்பிய கூட்டாளிகள் உக்ரைனுக்கு மேலும் ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளனர். பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் அமெரிக்க பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்காக ட்ரம்பை தொடர்ந்தும் அழுத்தம் கொடுப்பதாக கூறினார். இது பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுடன் அவர் பகிர்ந்து கொள்ளும் ஒரு முயற்சி. பிரிட்டனும் பிரான்சும் ஏற்கனவே அமைதி காக்கும் படைக்கு துருப்புக்களை வழங்க உறுதியளித்துள்ளன. மேலும் ஐரோப்பா முழுவதும் உள்ள மற்ற நாடுகளையும் அவ்வாறு செய்ய அழுத்தம் கொடுக்கின்றன. ஐரோப்பிய அமைதி காக்கும் படைக்கு புட்டின் சம்மதித்தார் என்று ட்ரம்ப் கூறினார். ஐரோப்பிய அமைதி காக்கும் படையை நிராகரிப்பதாக ரஷ்யா அறிவித்தது. மறுபக்கத்தில் உக்ரைனின் அமைதி காக்கும் படை என்பது ஐரோப்பிய நாடுகளின் உறுதியான நிலைப்பாடு என்று காட்ட பிரிட்டனும் பிரான்சும் முயற்சிக்கின்றன.